சிக்கன் 65க்கு ஈக்குவலான ஒரு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோயா 65 தான். ஏன்னா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து அல்டிமேட்டாக வந்து இருக்கும். எப்படி வந்து அந்த மசாலாலாம் வந்து உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக வந்து பண்ணலான்றத பார்த்துடலாமா? நான் 1 கப் அளவுக்கு வந்து மீல் மேக்கர் வந்து எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் மீல் மேக்கர் தான் வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை வந்து சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வரைக்குமாவது அந்த வெந்நீர் தண்ணியில் வந்து நல்லா வந்து அது வந்து ஊறணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அது வந்து நல்லா சாஃப்டாக வந்து மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வந்து பிழிஞ்சு வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையுமே பிழிஞ்சு வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து மசாலா எல்லாமே வந்து சேர்க்க போகிறோம். இந்த 65க்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து சில்லி பவுடர் வந்து கலருக்காக வந்து நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. மல்லி பவுடர் வந்து 1 ஸ்பூனும், கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட அந்த பைண்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வந்து கொடுக்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் உங்களுடைய குவான்டிட்டியை பொறுத்து பைண்டிங் தேவைப்படுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஃப்ளார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு லைட்டாக வந்து தண்ணி தெளித்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட் வந்து கிடைக்கும். நான் வந்து இப்போ அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன். ஆல்ரெடி வந்து எண்ணெய் வந்து சூடாகிட்டு தான் வந்து இருக்குது. இப்போ வந்து போட்டு வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா வந்து பெரட்டி வந்து போட்டுக்கோங்க. எல்லா சைடும் வந்து நல்லா சமமாக வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து வரணும். இது ஸ்நாக்குக்குமே ரொம்ப சூப்பரான ரெசிபி தான். இல்லை நீங்கள் சாப்பாட்டுக்கு சைடிஷ்ஷாகவும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம்.